ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ பார்க்க போகிறோம். அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ரொட்டீன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பழையபடி அதே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல வந்து 5:30 ஆகிடுச்சு. காலையில் எழுந்த உடனே காலையில் என்ன கோதுமை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கோதுமை உப்புமாவுக்காக ரவை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்காக ரேஷன் ரவை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய முடியும். ஸோ அதனால் ஊற வைக்கிறதுக்காக காலையிலே எடுத்துருக்கேன். ஒரு 2 hours ஊறுறதுக்குள்ளே என்னுடைய மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேக வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மதி என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? டீ. என்ன வேணும்? டீ. பிஸ்கெட்டா? பிஸ்கெட் வேணுமா? டீ வேணுமா? டீ வேணுமா? சரி. 5:30 மணிக்கெலாம் மதியம் கூடவே எழுந்துட்டா. நான் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் கூடவே அவளே எழுந்துருவா. எழுந்து காலையிலே வந்து டீ கேட்டால் அவளுக்கு வந்து பாலுன்னு சொல்ல தெரியாது. அதனால் டீன்னு சொல்லுவாள். ஈஸியாக சொல்ல முடியுன்றதால ஃபஸ்ட்டு வந்து நான் பால் வந்து சூடு பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுட்டு இன்றைக்கி வந்து பாலாகவே கொடுக்க போகிறேன். சம்டைம் வந்து ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுப்பேன். இன்றைக்கி எதுவுமே இல்லை, வெறும் பால் மட்டும் போட்டு கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும் இவளுக்கு ஆற்றி கொடுத்துட்டு அவள் குடித்ததுக்கப்புறமா வந்து டீ போட்டு நான் குடிக்கணும். எனக்கு டீ போடுறதுக்குள்ளே மணி வந்து 6 மணி ஆகிடும். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5:45 அந்த மாதிரி தான் ஆகுது. அது வந்து இவளுக்கு ஃபஸ்ட்டு நான் ஊட்டி விட்டுடலாம். பால் வந்து காய்ச்சறதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாள். ஆனால் பால் காய்ச்சி டம்ளரில் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டார் இவர். ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிருவா. ஸோ அதனால் தண்ணியில் வச்சு ஆற வச்சு வேகமாக வந்து பால் வந்து ஊட்டி விட்டாச்சு. நான் பார்க்குறதுக்கு வந்து பேய் அடிச்ச மாதிரி இருப்பேன். ஏன்னா நான் இன்னும் காலையில் எதுவுமே ரெடியாகவே இல்லை. அப்படியே ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து இவளுக்கு இதெல்லாம் ஊட்டிகிட்ருக்கேன். அவள் வேலையை முடிக்காமல் நம்ம எந்த வேலை செய்ய போனாலும் விடவே மாட்டாள், ரொம்ப அழுவா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தலையெல்லாம் சீவணும். அதனால் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பால் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, கொஞ்சம் நேரம் வந்து ஊட்டி விட்டேன். பாதி அளவு குடிச்சிட்டா. சரி, உட்கார வச்சு ரிலாக்ஸாக ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஊட்டி விட்டேன். பொறுமையாக வந்து குடிச்சாச்சு. காலையில் வந்து எப்போதுமே எழுந்த உடனே அவள் கேட்குறது டீ தான். பாலுன்னு சொல்ல வராதால டீ அப்படின்னு சொல்லுவாள். அது ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும் அப்படின்றதால ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவள் கூட விளையாடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் காலையிலே எழுந்துட்டேன் அப்படின்னா கூட விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இருக்கும். நீ கொஞ்சம் காலையிலே எழுந்துட்டேன். கோதுமை ஊற வைக்கணும் அப்படின்றதுக்காக 5:30 எழுந்தேன். அப்படின்னா 6 o'clock அந்த மாதிரி ஆகிடும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மொட்டை மாடி இருக்குல்ல, அந்த மொட்டை மாடியில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப சீக்கிரமாகவே இன்றைக்கி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எனக்கு டீ போட்டு எடுத்துக்கிட்டு தான் நான் மொட்டை மாடிக்கு வந்தேன். அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் டீ குடித்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பா கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே வந்து காலையில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாப்பாவை வந்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னா இந்த கையால் அந்த கையில் வந்து எழுதி காமிப்பா. ஏன்னா நான் கையில் எழுதி காமிப்பான், அவள் பேரை சொல்லுவான் அவகிட்ட. அதனால பேர் சொல்ல வராததெல்லாம் அந்த கையில் எழுதி காமிப்பா. இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, அவள் எழுதி காமிப்பா. உன் பேர்னா? உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? அது என்ன விரல் எழுதி காட்டுறதா? உன் பேர்னா? உன் பேர் சொல்லு. அதை கையில் எழுதி காட்டுவியா? யார் உனக்கு கையில் மாதிரி எழுதி காட்டினாங்க? யார் உனக்கு கையில் உன் பேர் எழுதி காட்டினாங்க? உன் பேர் என்ன சொல்லு. உன் பேர் என்னடா? சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே ஆலாம் கேட்டுட்டு இருந்தேன். இ மட்டும் வரும், அது மட்டும் சொல்லுவா. அதை கேட்குறான் பாருங்க. இப்போ சொல்லு. இ இ இ ஈ சொல்லலாம். இ ஈ ஊ ஊ ஊ ஊல வரலையா? ஊ அவ்வளோதான். அது மட்டும் தான் அவளுக்கு சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் வந்து சொல்ல தெரியல. அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கீழே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த முன்னாடி ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாத பூ பூத்துருந்தது. அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு காலையில் வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்சுமே வந்து நான் காலையில் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் கொடுத்து அனுப்புறதால. அதனால் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மிளகு சீரகம் இடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். நான் இடித்து கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். எப்போது எடுத்துகிட்டு வந்தாலும் வந்து வாங்கிப்பா. அவள் ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கும்போது 6 மாதம் உட்கார ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் எப்போ எடுத்துகிட்டு வந்தாலும் வாங்கிப்பா. அப்போலேருந்தே இந்த கல்லை வந்து தூக்கி இடிக்கவும் செய்கிறா. சும்மா அப்படி லைட்டாக இடிப்பா. இன்றைக்கி அந்தளவுக்கு இடிக்கல. அப்பப்போ நான் சொல்லும் போது இடிப்பா.
அது கொஞ்ச நேரம் அவளுக்கும் கொடுப்பேன். சரி அவள் ரொம்ப அடம்பிடிச்சு கேட்குறா அப்படின்றதால அது கொஞ்ச நேரம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அடுத்ததாக ரசத்துக்கு ரெடி பண்ணுறேன். ரசம் வந்து ஒரு சிம்பிளான ரசம் ரெசிபி காமிக்கிறேன் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து புளி மட்டும் கரைச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 தக்காளி போல் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளி கையாலே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். எந்த அளவுக்கு நல்லா பிசைய முடியுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சு விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்கேன். தக்காளி தான் அதிகமாக சேர்ப்பேன், புளி வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன் நான். கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெரிய தக்காளியும் கூட. இப்போது தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இன்றைக்கி வந்து ஸ்பைஸியாக எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து நான் ரசம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காலையில் கூட எந்த சாம்பாரும் நான் ரெடி பண்ணலை, சாம்பார் ரசம் தான் ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி வெறும் ரசம் மட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு, அதில் கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை, கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருந்த பூண்டு, மிளகு, சீரகம் அதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு இதை அப்படியே வந்து ரசத்தில் சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளாக ரசம் ரெடி ஆகிடும். ரசம் ஒரு கொதி வந்தது அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இது கூடவே நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்ப்பேன். எப்போதுமே ரசத்தில் கண்டிப்பாக வெல்லம் ஒரு தடவை சேர்த்து பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். இது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க வெல்லம் சேர்க்குறதால இனிப்பாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இனிப்புலாம் இருக்காது. இந்த காரம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத கரெக்டான பேலன்ஸில் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு இனிப்பும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு வாழைக்காய் இருந்தது. சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவியலுக்கு வந்து இந்த காய் தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் அந்த வீடியோ வந்து வார லாஸ்ட்டில் எடுக்கிறேன். எனக்கு வார லாஸ்ட்டில் என்னென்ன காய் மீதி இருக்கோ அது எல்லாமே நான் அதில் போட்டுக்கிறேன். அது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் இன்னும் வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் அந்த அவியல் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, ரெகுலராக காய் எடுத்துகிட்டு வரவங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வேணுமா சேர்த்துக்கலாம். இதிலே காயில் தண்ணி வரும். நான் வெள்ளை பூசணிக்கெல்லாம் சேர்க்கல இல்லையா, அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்து இது மூடி போட்டு ஃபஸ்ட்டு நான் நல்லா வேக விட்டுறேன். இந்த அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களே இந்த ரெசிபி ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை சிம்மில் விட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டேன். எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. முழுசாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு வேக வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அவியல் வந்து சாதத்து கூட சேர்த்து சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட வாசனையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அப்படின்னா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் சாதத்து கூட தான் சாப்பிட போகிறேன். இது எல்லாம் ஓகேவாக ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லா பச்சை கருவேப்பிலையே ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நீ குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அந்த தடவை, அதனால என்கிட்ட இல்லை. நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா கேரளா ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் இது எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபின்னு. நல்லா வேக வச்சு காய் சாப்பிட்ற மாதிரி தான், ரொம்ப ஹெல்தி. இது ரெடி பண்ணும்போது பாப்பா எனக்கு அதுதான் வேணும்னு அழுதுகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு கூடவே இந்த அவியல் போட்டு நான் பிசைஞ்சு கொடுத்தேன். அவள் சாப்பிட்டுட்டா. காய்னா ரொம்ப பிடிக்கும், எல்லா காயுமே அவள் சாப்பிடுவா. முருங்கைக்காயிலேருந்து கேரட் பீன்ஸ் எல்லாமே சாப்பிடுவா. எங்களுக்கு வந்து தோசை, நான் தோசை ரெடி பண்ணிட்டேன். எனக்கு 2 தோசை எடுத்திருக்கேன். கூடவே காலை சட்னி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இது கூடவே அவியலும் வச்சு சாப்பிட்றேன். அவியல் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தோசை கொஞ்சம் மொத்தமாகவே செஞ்சுருந்தேன் நான். அவியல் செய்யலாம், எனக்கு டைம் இல்லை, அதனால் தோசை கூட சேர்த்து சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இப்படி தான் காலை டைம் போச்சு. இதுக்கப்புறம் லஞ்ச் மட்டும் நான் பேக் பண்ணி கொடுத்துடணும், அவ்வளோதான். ஒரு 8:30 போல் லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி கையில் கொடுத்துடணும். இப்போ டைம் வந்து 8 o'clock ஆகுது. இப்படி தான் வந்து மார்னிங் இருக்கும் மேக்ஸிமம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். இதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை இல்லை. குளிச்சுட்டு வீடியோ எடுக்கிறது, அப்புறம் தூங்குறது, இந்த மாதிரி பாப்பா வச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.